சார் இது செவிலியர் போராட்டத்தை ரொம்ப சுலபமா பண்ணிட்டாங்கன்னே பார்க்க முடியாது சார். அவங்கள அடிச்சு இழுத்துட்டு போய் பஸ்ல கொண்டு போய் கிளாம்பாக்கத்துட்டு ஊருக்கு போன்னு சொன்னதா இருக்கட்டும், நடுராத்திரி கைது பண்ணதா இருக்கட்டும். இப்போ யோசிச்சு பாருங்க, போராடினவங்க எத்தனை பேர்? அவங்க இவரு திருப்பி சொன்னாரு. மா சுப்பிரமணியம் அவர்கள் சொன்னது, ஆண்டு 11 மருத்துவக் கல்லூரி இருக்கு. 1200 செவிலியர் பணிகள் உருவாக்கப்பட்டிருக்கின்றன. அந்த பணியிடங்கள் அத்தனையும் சேர்ந்து 3614 இருக்கு அப்படின்னு சொல்றாரு. ஒரு டேட்டா கொடுக்குறாரு. கொடுத்துட்டு என்ன சொல்றாரு, இப்போ ரெடியா இருக்கிற 169 பணியிடங்களுக்கு உடனடியாக சேர்க்கிறேன். அப்ப ஏன் இது நாள் வரைக்கும் சேர்க்கல? அதுவரை என்ன சொல்றாரு, 2ஆம் நிலை கண்காணிப்பாளர் பதவி உயர்வு எல்லாம் வழங்கும் போது இன்னும் 266 கலையாகும். யோசிச்சு பாருங்க, போராடுறதோ ஒரு 3000 4000 பேரு. இவரு 150 250ங்கிறாரு. அப்ப அடுத்தவங்க எல்லாம் எங்க நிப்பாங்க? அன்னைக்கு அவரு தான் சொன்னாரு. ஒரு 15 நாள் முன்னாடி அவர் தான் சொன்னாரு. எப்படி இங்க உருவாக்க முடியும்? கேட்ட உடனே வேலையெல்லாம் காலி பண்ணி தர முடியுமா? அந்த நேச்சுரல் ரேஷியோ ஒண்ணு இருக்கு. ஹாஸ்பிட்டல் இவ்வளவு இருக்கணும். அதுக்கு இவ்வளவு இருக்கணும்னு. அதை வச்சு தானே நாங்க பண்ண முடியும்.